ரொம்ப இறக்க மனசு. தர்காவை இடிச்சவருக்கும் ஃபாத்தியா ஓதுவாராம் பாருங்க. அதே போல பைத்தியத்தினுடைய பல வகைகள் எடுத்து சொன்னாரு. அப்படி பல வகை இருக்குதுதான். அமெரிக்கா நாட்டில் ஜனாதிபதி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு பார்வையிடறதுக்காக வேண்டி. ஜனாதிபதியே வந்துட்டாரே, அப்ப அதற்காக வேண்டி இருக்கிற மனநோயாளிகள்ல ஓரளவு குணமான ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஜனாதிபதி கேட்டாரு, நான் யாருன்னு தெரியுமா? அந்த ஆள் சொன்னான் தெரியாதுன்னு. உடனே இவர் சொன்னாரு, நான் தான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி என்றாரு. உடனே அவன் சொன்னான், அப்படியா, நானும் இப்படித்தான் அங்க வந்த புதுசுல சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு சரியாயி போச்சு, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இருங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னா. இப்படி ஒரு பல வகைகள் இருக்குது. மக்களின் விழிப்புணர்வு என்பதற்கு கருத்தெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இங்கே குழுமி இருக்கிற வெள்ள கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இதற்கெல்லாம் பதில் தர வருகிறார் வஹாபிகளின் சுயநிலைமை என்கின்ற அணியை சார்ந்த மௌலவி AMK மஸ்தான் மஹல்லரி ஹலரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டின் முதல் அமர்வில் பட்டிமன்றத்தின் நடுவராக இந்த அரங்கத்தை ஆரவாரங்களோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செந்தாடி சிங்கம் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களே, புது பேரா வைக்கிறீங்க, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, என் அன்னிக்கு வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, பலகீனப்பட்ட எதிரணிக்கு ஓரளவாவது சத்தத்தை கூட்டி பார்த்து பலத்தை உண்டாக்க நினைத்து இறுதியாக கோவை ஹசரத் மிரட்டல் விட்டாவது, நாங்களும் கோவையில் நிறைய பேர் வந்திருக்கிறோம், எங்களுக்கு முறையா தீர்ப்பு தாங்க, இல்லாட்டா அப்படிங்கிற மாதிரி பயப்பட மாட்டாங்க. நம்ம நடுவர் இருக்கிறாங்கள எவருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அப்படிப்பட்ட அதே போன்று யாருக்கும் சால்ராவும் போட மாட்டாங்க. கூட இருந்து பேசுற ஆள் தானே, பழகினாள் தானே, படிச்ச ஆள் தானே அப்படின்ட்டு எனக்கும் சால்ரா போட மாட்டாங்க, யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க. அப்படிப்பட்ட நடுவரை பார்த்தே மிரட்டல் விட்டு எப்படியாவது தன் அணிக்கு ஒரு தீர்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் தான் ஊருக்கு போன மரியாதை அப்படிங்கறதுனால வாதத்தை வைத்து சென்றிருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்தவர்களே, அப்பதான் ஊர்ல அவருக்கு பாதுகாப்பு உண்மை. அதே போன்று தலைவர் அவர்கள் இடையில ஒண்ணு சொன்னாங்க, எப்படின்னா நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுக்கு தான் நமக்கு பலம் என்று எனதணியை சார்ந்தவர்கள் சொன்ன பொழுது அங்கே உடைந்ததால் தான் பலகீனம் என்றார்கள். இதுதான் உண்மை. அங்கு அருமைக்குரியவர்களே, குரங்கு அப்ப வச்ச கதை தெரியுமா? எல்லாரும் கதை சொன்னாங்கன்னு நான் கதை சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். குரங்கு அப்பத்த பங்கு வச்ச கதையை பற்றி நாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? கொஞ்ச காலம் அப்பம் கூடும், ஒரு பக்கத்துல அது கூடுதான் எடுத்து வச்சுக்கிடும், தின்றும், வச்சுக்கிறாரு. தின்னதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா இந்த பக்கம் கூடும், உடனே இதை கொஞ்சம் கூடுதலா அள்ளி தின்ன உடனே அந்த பக்கம் கூடும். கடைசியில பார்த்தாச்சுன்னா வந்த நரிகளுக்கு என்ன செய்யாது, அப்பமே மிஞ்சாது. அத மாதிரி தான் இந்த தௌஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடிய போலி தௌஹீதுவாதிகள் இதுவரைக்கும் தனக்கு இருக்கக்கூடிய சுயநல போதை என்ற போதை தலைக்கேறிய காரணத்தினால் அவர்கள் கடந்து வந்த பாதைகளின் பட்டியலை நான் உங்களுக்கு தருகின்றேன். அருமையானவர்களே, அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன தெரியுமா? முஸ்லிம் சமூக நல பேரவை, முஸ்லிம் ஜமாத். இதுக்கு முன்னாலே சில பேச்சுகள் இருக்குது, TNTJ சொல்லுவாங்க. ஆனா அந்த TNTJக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய தௌஹீது வேற. தமிழ்நாடு தக்லீது ஜமாத்துல இருந்து நம்மள மாதிரி ஆட்களா இருந்தவங்க, தமிழ்நாடு தக்லீது ஜமாத்துல இருந்தவங்க சில பல கொள்கைகள் கவர்ந்ததனால தமிழ்நாடு தப்லீக் ஜமாத்தாக ஆறினாங்க. மீண்டும் என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டிலிருந்து முஸ்லிம் சமூக
நலப்பேரவையாக மாறினாங்க. அதுக்கு பிறகு முஸ்லிம் ஜமாத் என்ற பேரை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜமாத்துல் முஸ்லிமின் சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கு பிறகு ஆக் அப்படி ஒரு பேரு. அதையே மறு வருஷம் கழிச்சது பேரு ஜாக் அப்படி ஒரு பேரு. நல்ல ஜோக்கெல்லாம் அடிக்கிறீங்க. அவங்க ஆக்கு ஜாக்குன்னா நம்ம அடிக்கிறது ஜோக்கு தான். எல்லாரையுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையுமே, இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களாக இருக்கிறவர்கள் அத்தனை மக்களுமே ஜோக்கர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள் என்ற நினைப்பில் எத்தகைய பெயரை கொண்டு எத்தனை அமைப்புகள் உண்டாக்கினாலும் நமக்கு சால்ரா போடுறதுக்கு 4 பேர் வருவாண்டா சொல்லுவாங்க பெரியவர்கள். செத்தவன் தாயாரை கொன்னவனுக்கு பக்கத்திலையும் 4 பேர் பாட்டு பிடிக்கிறதுக்கு கொண்டு சரிதான் சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்கிற மாதிரி நமக்கு பின்னால் எதை எப்படி பேசினாலும் எதை எப்படி செய்தாலும் நமக்கு சால்ரா போடுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்கிற காரணத்தினால அவங்க பாதை மாறி மாறி கடைசியில ஒரு அமைப்பு. எப்படி என்னமா விளங்குதா சொல்ற பள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. இஸ்லாமிய இளைஞர் இயக்கம். அதுக்கடுத்து ISM இஜ்திஹாதுல் சுஃபியானுல் முஸ்லிமீன். இது கேரளாவில் இஜ்திஹாதுல் சுஃபியானுல் முஜாஹிதீன் இருந்தத அப்படியே களவாண்டு இஜ்திஹாதுல் சுஃபியானுல் முஸ்லிமீன் சொல்லிட்டு வச்சு அதுக்கு ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் IAC இஸ்லாமிய விழிப்புணர்வு இயக்கம். அதுக்கு பிறகு அதிலே இருந்த ஜமாத்துல் உலமா அவங்களுக்குள்ளேயே இத்தனைக்கும் கடைசியில் என்னன்னா அவரே எல்லாத்துக்கும் தலைவர். எல்லா இடத்திலும் போனாரு, எல்லா அமைப்பையும் உண்டாக்குனாரு. தனக்கென்று ஒரு செல்வாக்கு வரவில்லை, தனக்கென்று ஒரு கோஷ்டி வரவில்லை, நாம் செல்வாக்கு பெற முடியலன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் உடைச்சு 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 எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி தனக்கென்று ஒரு கோஷ்டியை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரும் லாலாஞ்சுட்டான். இதுதான் இந்த தமிழகத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே தவிர தமிழக மக்களுடைய முஸ்லிம்களுடைய விழிப்புணர்ச்சி இருக்குமே ஆனால் அது உண்மையிலேயே விழிப்புணர்வு. ஆனால் நீங்க சொல்லுங்க 1983 இருந்து துவங்க ஆரம்பிச்சு 1986 துலங்க ஆரம்பிச்சு மக்களுக்கு மத்தியில் அது வேகமாக பரவுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணமான மனிதர்கள் என்று சொன்ன பொழுது இந்த சமுதாயம் தூங்கிக் கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றிய சஹாபாக்களை மோசமானவர்கள் பின்பற்ற தேவையில்லை என்று சொன்ன பொழுதும் தூங்கிக் கொண்டிருந்தது. அருமையானவர்களே, இப்படி அவர்கள் காலங்காலமாக செய்ய செய்ய அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாகி அவங்களே 10 பதினஞ்சு 40 ஆகி 40 400 ஆகி ஆளுக்கு தலைவனாகிவிட்டது காரணத்தினால் தான் அது அழிந்து விட்டதை தவிர அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சுயநலத்தால் தான் அது அழிந்து விட்டிருக்கிறதை தவிர மக்களுடைய விழிப்புணர்ச்சியினால் அந்த அழிவு அமைந்ததில்லை. மக்களுடைய விழிப்புணர்ச்சியினால் சுன்னத் வல் ஜமாத் கொஞ்சம் பாதுகாப்பு பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, சொல்லுவாங்க ஒரு ஆளு ஒரு ஊர்ல வார்டு மெம்பர் ஆனாரு, திரும்பி பஞ்சாயத்து தலைவரானாரு, திருப்பி மாவட்ட தலைவரானாரு, சட்டசபை உறுப்பினர் ஆனாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு, வெளியுறவுத்துறை அமைச்சராகவே ஆனாரு. ஆனால் இறுதி வரை மரணமாகாமலேயே மரணமானார். இறுதி வரை மனிதராகாமலேயே மரணமானார் என்று ஒரு கவிஞர் சொல்வார்.